அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். புதிதாக 4 தொழிலாளர் சட்டங்கள் அமல். சில இந்தியன் பாலிட்டு தொடர்புடைய சட்டங்கள். நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள 29 மத்திய தொழிலாளர் சட்டங்களை தொகுத்து புதிதாக 4 தொழிலாளர் சட்டங்களை அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது. ரொம்ப முக்கியமானதுமா கவனமா இருங்க. இந்த புதிய 4 தொழிலாளர் சட்டங்கள் எப்போது முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா நவம்பர் 21, 2025 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. சரிங்களா? இந்த சட்டங்கள்ல பொதுவா என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதியம், சரி, சம்பளம், அடுத்து தொழில் உறவுகள், சமூக பாதுகாப்பு மற்றும் பணியிட பாதுகாப்பு ஆகியவை முக்கிய அம்சங்களாக விளக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இதற்கான விதிமுறைகளை ஒரு வாரத்தில் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட உள்ளது. சரிங்களா? சட்டம் நடைமுறைக்கு வந்தது நவம்பர் 21, 2025. இது தொடர்பான விதிமுறைகளை மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் அடுத்த ஒரு வாரத்துல வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாமா? அந்த 4 சட்டங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுக்கிடையில மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சராக தற்போது பதவியில் இருப்பவர் மன்சுக் மாண்டவியா அவர்கள். சரிங்களா? சரி, பாருங்கம்மா, அந்த 4 புதிய தொழிலாளர் சட்டங்கள். தொழிலாளர் ஊதிய சட்டம் 2019. ஓகேவா? 2019 கொண்டு வந்திருக்கிறாங்க. தற்போது நடைமுறைக்கு வந்திருக்குது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம். அதே மாதிரி தொழில்துறை உறவு சட்டம் 2020, சமூக பாதுகாப்பிற்கான சட்டம் 2020, சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் பணி நிலைமை சட்டம் 2020. இந்த 3மே 2020. தொழிலாளர் ஊதிய சட்டம் மட்டும் 2019. இந்த 4 சட்டங்களும் எப்போது முதல் நடைமுறைக்கு வந்திருக்குது? நவம்பர் 21, 2025 முதல் நடைமுறைக்கு வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கவனமா இருங்க ஃபியூச்சர். இந்த சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் 4 சட்டங்கள் பார்த்துட்டோம். இது வந்து மெயின்ஸ் தேர்வுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்டும் பாருங்க. அனைத்து தொழிலாளர்களுக்கும் நியமன கடிதம் வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சும்மா பேருக்கு ஒருத்தங்களை வேலைக்கு வச்சிருக்க கூடாது. கண்டிப்பா அதுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர், நியமன கடிதம் வழங்குவது கட்டாயம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. 1. அடுத்து, அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமூக பாதுகாப்பு காப்பீட்டை பெறுவார்கள். எல்லா தொழிலாளருக்கும் பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்பு தொடர்பான அந்த இன்சூரன்ஸ் வந்து கம்பல்சரியா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, அனைத்து தொழிலாளர்களுக்கும் பிஎஃப், அந்த பென்ஷன் ஃபண்ட் சொல்லுவாங்க, பிஎஃப், அடுத்து இஎஸ்ஐசி காப்பீடு மற்றும் பிற சமூக பாதுகாப்பு சலுகைகள் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு முக்கியமான விஷயம் பாருங்க, 40 வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வருடந்தோறும் இலவச உடல்நிலை பரிசோதனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது 40 வயசுக்கு மேல போச்சனாலே சில நோய்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது தொடர்பான இலவச உடல்நல பரிசோதனைகள் இவர்களுக்கு செய்ய வேண்டும். எத்தனை வயசு? 40 வயதிற்குட்பட்ட தொழிலாளர்களுக்கு கண்டிப்பாக இலவசமாக வருஷம் உடல் நல பரிசோதனை செய்வது உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதிய சட்டத்துல சொல்லியிருக்கிறாங்க. 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை கொண்ட நிறுவனங்களில் கட்டாயமாக பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். தொழிலாளர்களுக்கான இந்த பாதுகாப்பு குழு கண்டிப்பாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. எத்தனை பேருக்கு மேல இருக்கிற தொழிலாளர்களை கொண்ட நிறுவனங்கள்ல 500 மறக்கக்கூடாது. சரியாமா? அடுத்து, அனைத்து தொழிலாளர்களும் சட்டப்பூர்வ குறைந்தபட்ச ஊதியத்தை பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து, வணிகங்களுக்கு குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு எம்எஸ்எம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரே பதிவு, ஒரே உரிமம், ஒரே ரிட்டர்ன் போன்ற செயல்முறை மூலம் இணக்க சுமை வெகுவாக குறைக்கப்படுகிறது அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து, ஐடி ஊழியர்களுக்கு, சரியா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ல வேலை செய்றாங்களா, அந்த ஐடி ஊழியர்களுக்கு சரியா, ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதம் 7ஆம் தேதி ஊதியம் வழங்குவது கட்டாயம். சரிங்களா? 7ஆம் தேதி. அடுத்து, கூடுதல் பணி நேரத்திற்கு 2 மடங்கு சம்பளம் கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா இந்த ஓட்டின்னு சொல்லுவாங்க, ஓவர் டியூட்டி, இப்படி கூடுதல் பணி நேரம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வழக்கமாக வழங்கப்படுகிற சம்பளத்தை விட 2 மடங்காக சம்பளம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதிய சட்டத்தில். இது தவிர நார்மலா உள்ளது ஆதார் இணைப்புடன் கூடிய ஒற்றை கணக்கு எண் அறிமுகம். இந்த பேன் கார்டு நம்ம சொல்லலாம், பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் சொல்லலாம். அதே மாதிரி இந்த புதிய சட்டத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தொழிலாளர்களுக்காக ஆதார் இணைப்புடன் கூடிய ஒற்றை கணக்கு எண் அறிமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, அனைத்து வகையான பணிகளிலும் பெண்கள் இரவில் பணிபுரிய அனுமதி. சரி, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, இரவு நேரத்துல சரி, நைட் டியூட்டி விட பார்ப்பதற்கு பெண்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த புதிய சட்டத்தின்படி. அதே சமயத்துல பாலின பாகுபாடு இன்றி ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு இல்லாம அனைவருக்கும் சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும். பொதுவா ஆண்களுக்கு அதிகப்படியான சம்பளமும் பெண்களுக்கு குறைவான சம்பளம் வழங்கப்படுகிறது. அப்படிலாம் இல்லாம பாலின பாகுபாடு இன்றி அனைவருக்கும் சம உரிமை அந்த அடிப்படையில சம்பளம் ஈக்குவலா கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்து, உரிமங்களை பெறுவதற்கு ஒற்றை பதிவுமுறை அறிமுகம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஒற்றை பதிவுமுறை. இது எல்லாமே எதனுடைய சிறப்பம்சங்கள்?
புதிய 4 தொழிலாளர்கள் சட்டம். அதுல முதல் சட்டம் மட்டும், அந்த ஊதியம் தொடர்பான சட்டம் மட்டும் 2019 தொடர்புடையது. மிச்ச இருக்கிற 3 சட்டங்களும் 2020 தொடர்புடையது. இந்த 4 சட்டங்களுமே நடைமுறைக்கு வந்தது நவம்பர் 21, 2025. கவனம் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி இது.